ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற தலைமுடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பஞ்சலி நீலிவனேஸ்வரர். திருப்பஞ்சலி நீலிவனேஸ்வரர் ஆலயத்துடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்பஞ்சலி நீலிவனேஸ்வரர் வந்து தேவார பாடல் பெற்ற 61வது தலம் இது. சரிங்களா? அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோர் பாடல் பெற்ற தலம் இந்த தலம்தான். இங்கே மூலவர் யார் பார்த்தீங்கன்னா நீலிவனேஸ்வரரும் தாயார் விசாலாட்சியாகவும் அப்புறம் நெல் நெடுங்கண் நாயகியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7 தீர்த்தங்கள் இருக்குது. தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வாழை. தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி வடகரை கோயிலாக இந்த கோயில் இருக்குது. நீலின்னாக்கா மனிதர்களால் சாப்பிட முடியாது, இறைவனுக்கு மட்டும்தான் படைக்கூடிய ஒரு வகையான கல்வாழையை தான் வந்து நீலி சொல்கிறோம். இந்த நீலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீலி கல்வாழை காட்டுக்குள்ளே தான் வந்து இங்கே சுயம்பு மூர்த்தியை நீலிவனேஸ்வரர் ஐயன் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடல் அரசனா சிதம்பரத்தில் ஆடினார்ல, ஆடல் அரசனா அந்த கோலத்தை நீலகண்டனாருக்கு வந்து இங்கே தான் வந்து வசிஷ்ட முனிக்கு கோயிலில் வந்து காட்சியளிச்சுக்கிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் பார்த்தா 7 கன்னியமார்கள் இருக்காங்களே, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்கெல்லாம் வந்து திருமணம் வர வேண்டி பார்வதி தேவியை நினச்சி தவம் இருக்கிறாங்க. பார்வதி தேவி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தவத்தை வச்சு அவங்களுக்கு காட்சி அளித்து அவங்க திருமணத்துக்கான தடையை நீக்கிறாங்க. அது நீக்கிறது மட்டும் இல்லாத இவங்களை எப்போதுமே கண்காணிக்கிறவங்க அங்கேயே வந்து நின்று காட்சி அளிக்கவும் இருக்காங்க தாய்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சிவபெருமான் வந்து இங்கே பல அற்புதங்கள் செஞ்சுருக்கார். யாருங்க, அப்பர் வந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பிட்டு சிவபெருமான் நீலிவனேஸ்வரர் சந்திக்கிறதுக்காக வந்து தரிசிக்கணும்னு வராரு. அவர் தேடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வழியை மறந்து திசை தெரியாது நிற்கிறாரு, தடுமாறுறாரு. நல்லா பசிக்குது, நல்ல காடு, உணவும் கிடைக்கல. என்னான்னு பார்த்து சிவபெருமான் நினச்சி இப்போ என்ன பிரார்த்தனை செய்கிறார், தவம் செய்கிறார். சிவபெருமான் உன்னை சந்திக்க வரேன், எனக்கு வழி தெரியாது, நான் தவிக்கிறது உனக்கு நியாயமாக தெரியுதான்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதிர்வர் தோட்டத்தில் சிவபெருமான் அங்கே தோன்றி கட்டுச்சோறு கட்டுன்னு வந்து அவருக்கு அப்பருக்கு உணவு கொடுத்து நீரையும் கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதியவர்கிட்ட அப்பர் வந்து நீலிவனேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகிறது கேட்குறாரு. கேட்கும்போது வாங்க நான் சரிதான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்பரை கூப்பிட்டு வந்து அந்த கோயில் வரைக்கும் கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுச்சோறு கட்டி ஈஸ்வரன் கூட அவருக்கு பேரும் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் காலனை கெட்டு வச்சதால் என்ன பண்ணுறாரு, தர்மராசன் வந்து மாண்டு போயிடுறார். அவருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு உயிர் கொடுத்த இடமும் இங்கே இருக்கிறது. அதனால தான் வந்து இங்கே நவகிரக கோயில் கிடையாது, யமனுக்கு தனி சன்னதியும் இருக்குது. இன்னொரு வரலாறுனாக்கா இந்த என்ன சொல்கிறது, வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பலசாலின்ற போட்டி நடக்குது. அப்படி போட்டி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு, தன் உடனால் கைலாய மலையை சுற்றி வளைச்சி இறுக்கி பிடிக்கிறார். இதை பார்த்த வாயு என்ன பண்ணுறாரு, தன் வலிமை மூலம் அப்படி பெரிய சூழலை உருவாக்கி பெரிய சூறாவளி காற்றை ஏற்படுத்துகிறார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைலாயத்துலேருந்து 7 இது வந்து பெயர்ந்து சிதையுது. அப்படி சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா திரிகோணமலையாகவும் கொடுமுடிகள், சரிங்களா, திரிகோணமலை, திருக்காலத்தி, திருசிராமலை, திரு ஈங்கோய் மலை, ரஜிதகிரி, நீர்த்தகிரி, ரத்தினகிரி, சுவேதகிரி இப்படி 7 வந்து பெயர்ந்து வந்து உள்ளது. இந்த திருப்பாஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா சுவேதகிரியில் அமைஞ்சிருக்கு. அதில் அதை பார்த்தீங்கன்னாக்கா இது தென் கைலாயம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து மிகவும் சிறப்பான கோவில்.
சரிங்களா? யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் குடுச்ச இடமே இதுதான். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமான நினச்சி நீலிவனேஸ்வரர் எங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில தான் இருக்குது. போயிட்டு இந்த ஈஸ்வரனை வணங்கி எல்லா வரலும் பெறுங்க. ஓம் நம சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய!